பவி வருவானோ? பாவி வர மாட்டேன். பவி வருவானன்ற மாதிரி கேட்குறாங்க. ஓ சரி, இங்கே தான் பெஸ்ட்டாக கதைக்க போகிறோம். உனக்கு டைம் இருக்கொண்டு கேட்டு கதைச்சிட்டு ஆனால் நிறைய ஆட்கள் வந்து நிற்கிறோம். இன்றைக்கு ஏதோ ஸ்பெஷல் டே போல் இன்றைக்கு என்னண்டா இப்போ ரிச்மண்ட் கோவிலுக்கு தான் வந்திருக்கிறோம். போய் கதைக்க போகிறோம். என்ன மாதிரி ஒரு 50 பேருக்கு தான் கதைக்கிறேன்னு 50 பேருக்கு தான் கதைக்க போகிறோம். ஒரு வெட்டிங் செய்கிறேன்டா 50 பேரோட செய்கிறதுக்கு என்ன மாதிரி என்னென்ன செய்கிறேன்ட்டு உங்களுக்கும் நாங்கள் அதை பற்றி விளக்கத்தை சொல்கிறோம். நல்ல ஊரில் ஒரு கோயிலுங்க 2 வரைக்கும் பயங்கர நெருக்கமாக இருக்குது. இன்றைக்கு அவ்வளவு நெருக்கம் இல்லை. என்னடா அவ்வளோ நெருக்கமாக இல்லை. நான் குளிராக கிடக்கு. ஆனால் பார்த்து ஒன்றும் குவாலிட்டியாக இல்லை. அதே இப்படி கேமராட்டா நேராக பிடிக்கணும். இப்படி பிடிப்பேன். எனக்கு அந்த செட் ஆகலை இந்த கேமரா. நீ அப்படி பிடிச்சாலும் அது அந்த அப்படித்தான் திரும்பி நிற்குமா, நேராக தான் நிற்குமா, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. இந்த பேருங்க தேர்முட்டி எல்லாம் கடை போனவங்க வந்து வழியாக காட்டில் இந்த முறை காட்டுறேன். இந்த தேர்மூட்டி பெரிய இடமா சுற்றி தெரிகிறதுக்கு என்ன இது அவுட் ஆகிட்டு கிடக்குது. மேலால் போகணும். 1 hour later. ஓகே, இப்போ என்னென்னா நாங்கள் வந்து கதைச்சினாங்க ரிச்மண்ட் பிள்ளையார் கோயிலுக்கு. அந்த உள்ள கதை கோயில் வேறு லெவலில் இருக்குது. என்னென்னா இப்போ உங்களுக்கு ஒரு 50 பேர் உள்ள கோல் எவ்வளோ வேண்டாம் 1200 வேறு ப்ரைஸ் சேஞ்ச் ஆகலாம். ஸோ நான் ஃபிக்ஸ் ப்ரைஸ் வேணால் தெரியாது. 1200 அதே கோயிலுக்குள்ளே செய்ய போகிறீங்கன்னா ஒரு 550 750 அது ப்ரைஸ் எனக்கு டிஃப்ரெண்ட் வரும். 25 பேர் தான் எல்லாம் பண்ணுவாங்க. 50 பேருக்கு 1250 1200 அந்த சொன்னவங்களுக்கு. அதை விட நீங்கள் தான் ஃபுட்டு, நீங்கள் தான் எல்லா செட்டப்பும் ஐயரும் கோலம் தெரியணும். இப்போ மிச்சம் எல்லாம் நீங்கள் செய்யணும். பெருசு 200 பேர் செய்யணுண்டா ஒரு 4000 சொத்துக்கிட்ட இருக்குது ப்ரைஸ். அதுவும் ஐயரும் கோலம் தெரியணும். மற்றது எல்லாமே எங்களோட தான். ஸோ நாங்கள் தான் அதுக்கான செட்டப் எல்லாம் செய்ய வேணும். எனக்கு என்னென்னா எல்லாமே செய்து விடணும். 50 பேருக்கு எல்லாம் டு செட்டு செய்து தர மாதிரி ஒரு பிளான் தான் நான் யோசிக்கிறேன். ஸோ அப்படியான விஷயம் தான் ஈஸியாக இருக்குமெண்டு இங்கே இன்னும் ஒரு கோயிலுக்கு போய் கேட்க போகிறோம். ஸோ இப்படி 2-3 இடத்துல போய் கேட்டுட்டு ஒரு முடிவு ஒன்று எடுப்போம். பொறுமையாக டைம் இருக்குதானே, நிறைய டைம் இருக்கிறதால பொறுமையாக முடிவு எடுக்கலாம். அப்படி யோசிச்சு வச்சுக்கிறேன். இங்கே அவன்கிட்ட வேலை முடியும் வந்து இருந்துட்டா பார்த்தீங்களா, அதைக்கே துவங்கியிருக்கோம். ஸோ இப்படி கணக்கு நாளாகும் எல்லாம் எல்லாம் நாள் வந்து இப்போ 50 பேர் சொல்லிக்க இப்போ இன்னும் கொஞ்சம் நாள் என்ன நடக்கும், ஒரு 50 பேர் எக்ஸ்ட்ரா கூடி வேணும். ஸோ கூடிக்கு அது 100 பேர் பூவை பார்க்கும். அதுக்குள்ள ஒரு சின்ன இதாகும். அப்படி 200 பேர் ஆகும். 1000 பேர் சாப்பாடு குறி எடுக்கலாம் நினைக்கிறேன். எடுக்கலாமே எல்லாத்தையும் ஒரு இடத்துல எடுத்தானே நல்லம் இல்லை. நல்லந்தான். இன்னும் சாப்பாடும் நீங்க எடுக்க வேணும். அந்த பின் பேக்ரவுண்ட் செட்டப்பும் செய்ய வேணும். அடுத்தது கமரா நீங்க செய்ய வேணும். 1 hour later. கந்தசாமி கோயிலுக்கு வந்திருக்கோம். இங்கே தான் சரி வர மாதிரி கிடக்கு. எல்லாம் பேக்கேஜ் மாதிரி வருமாம். ஸோ ஈஸியாக இருக்குமான்னு நினைக்கிறேன். என்ன மாதிரியா போய் இது மல்லுகிலேடா, இது படியடா, அது படி. அப்போ என்ன நீங்கள் பெரியாக்கள் கதைக்கு வந்தீங்க, என்ன கதைச்சீங்க? பிள்ளையார் கோயிலுக்கு தான் நாங்கள் போனாங்க. முதல் ரிச்மண்ட் கோயிலுக்கு அம்மா டாசையின்படி போனாங்க. ஓகே, ஆனால் அதை விட எங்களுக்கு இங்கே சரி வரும் மாதிரி இருக்குதுன்னு கதைக்கையில் கதைச்சி போட்டு சொல்கிறேன். இப்போ இங்கே என்ன மாதிரியானா எல்லாமே இருக்காம என்ன என்ன அப்படி தானே எல்லாமே இருக்குல்ல. எல்லாமே உங்களுக்கு வெட்டிங் இதுக்கான எல்லா விஷயமும் அவையில அரேஞ்ச் பண்ணி விட வேணுமா? அப்படி நம்ம பாட்டு நடக்கும். நான் என்ன கதை கேட்குறேன், நீங்கள் என்ன கேட்குறீங்க? நான் சாப்பாடு தருக்கணும் கொண்டு வா. சாப்பாடு எல்லாம் இருக்குதாராயிடும். ஸோ இப்போ கனடா கந்தசாமியில் சரி வர முடியல நிற்கிறோம். ஏதாச்சும் பார்த்துட்டு சொல்கிறானுங்க. ஸோ சிம்பிளாக செய்கிறதுக்க விட இது கொஞ்சம் நல்லா இருக்கு நினைக்கிறேன். அந்த கோயில் வைப்பு நல்லா இருக்கும். எப்பயும் கல்யாணம் விடுறதுன்னா கோயிலில் கட்டணும், அப்படி இல்லை? ஓமா கோயிலெலாம் கட்ட வேணுமா? ஸோ அது என்னதில் கல்யாணம் கட்டப்புற கேர்ள் ஃப்ரெண்ட் பிடிக்கிட்டே இல்லை. என்ன இருந்தாலும் கோலில் வந்தது கோல் எல்லாம் இருக்குது. கொஞ்சம் சிம்பிளாக செய்கிற மாதிரி நிறைய இடம். கோல் என்னதான் கோலாக இருந்தாலும் கோயிலில் கல்யாணம் கட்டணும்னு நான் அந்த அப்போட இப்போ வரைக்கும் திங்க் பண்ணி வச்சுக்கிறேன். சொல்கிறான் இல்லை, அரச மரத்துக்குள்ள ஒரு பிள்ளையா சொல்லி எதுன்னு ஒரு அந்த படங்கள் போட்டு வச்சுக்கணும், அதில் வச்சு செய்யணும். அது நல்லா இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. உனக்கு அப்படி ஆசை இருந்தது முதல்ல அந்த டைமில்? ஒன்றும் இல்லையே, ஆசையே இல்லையே.
அப்போ பிரச்சனை இல்லை. இப்போ எங்கட ஆசைக்கு செய்யலாம். உங்களுக்கு என்ன ஆசை இருந்தது? எனக்கு இங்கே போகணும் அங்கே. கல்யாணோட பிடிச்ச ஆசை இருந்தது. கல்யாணம் விட எனக்கு செய்கிறது ஓகே, இப்படி நோமலாக செய்கிறதான் பிடிக்கும். இப்போ காசுக்காக வேண்டி சொல்லல தானே? காசுக்கா வேண்டி எல்லாம் தான், காசும் தானே எல்லாம் தான். இப்போ பெருசா செய்யறா ஓகே. நீங்கள் சொன்னீங்க 50 அங்கே சொல்லணும் இங்கே சொல்லணும் அப்படி இப்படின்னு ஒரு இல்லை, 500 லிஸ்ட் சொன்னா ஊரில் செய்கிறது ஓகே. ஊரில் செய்கிறது ஓகே. இப்போ ஊருக்கு டிக்கெட்டு போட்டு போகிற காசுக்கு 4 கல்யாணம் செய்யலாம் இங்கே. சரி, இனி இங்கேயும் நாங்களும் பெருசளவில் புதுசு தானே, ஒரு இடம் போகிற இல்லை தானே. ஊருக்கு டிக்கெட்டு போட்டு போகிற காசுல 4 கல்யாணம் இங்கே செய்யலாம் தெரியுமா? 4 கல்யாணம் 800 ரூபாய்க்கு ஒரு ஆள் 2 2 பேருக்கு 2000 கோடி ஒரு கல்யாணம் செய்யலாம். என்ன 550 ரூபாய்க்கு படிச்சா வந்து 2 வேலை செய்துட்டு போகலாம் 25 பேரோட. தெரியாத ஆக்களை சொல்லி நான் நினச்சேன். இங்கே ஒரு ஆள் சொல்லிச்சு போன வரைக்கும் நடந்தது 50,000 முடிஞ்சது. 50,000 1 லட்சம் முடியும். நீங்கள் வேணுமெண்டா செலவழிக்கலாம். அந்த காசுல நாங்கள் வேறு வேறு விஷயங்களை யூஸ் பண்ணலாம். என்ன கனதரன் சொல்லிப்பா, இது ஒரு சரியான விஷயமுங்க. அபி என்ன சொல்கிற? அபியும் கல்யாணத்துக்கு ரெடி ஆகாம போல. அபி வருவானோ? பாவி வர மாட்டேன். பாவி வருவானன்ற மாதிரி கேட்குறாங்க. சரி, பாவி வர மாட்டான். அப்போ இப்போ தமிழ் ப்ரோஸும் சம்டைம் வர்றதுக்கான சான்ஸுகள் இருக்குது. ஸோ அது அந்தந்த டைம்லான்னு கண்டுபிடிக்கலாமே. என்ன முன்னுக்கும் கல்யாணத்துக்காக வேண்டி தான் கதைச்சு கொண்டு இருக்கிறோம். வேற ஒரு ஆக்கள் வந்து இப்போ நாங்கள் அடுத்தது எங்கள்கிட்ட வந்து கதைக்க போயிடும். இப்போ நான் கதைக்கிறது என்ன ஸ்டைலாக கதைப்போம்டா, ஸ்டைலாக வருது. அப்போ நீங்கள் இப்போ மூத்த மகன் கல்யாணம் விட என்ன கிஃப்ட் தர போகிறீங்க? யாருக்கு? எனக்கு நான் தந்துட்டேன். இல்லை என்ன தந்தீங்க? தாலிக்கொடியோ? தாலிக்கொடி அம்மா செய்து வந்தவா? செய்கூலி சேதாரம் கூட கொப்பா கொடுக்கல, நான் தான் கொடுத்தேன். நீங்களும் கொடுத்துருங்க. என்ன கேட்கல? காசு கேட்டிருப்பாரு. இல்லை, அது எந்த காசு கொப்பா நிற்குதாங்க. கணக்கு நிற்குதா? கணக்கு இருக்குது. அவன் பிரச்சனை இல்லை. இதோட செட்டப் ரெஜிஸ்டர் வேணுமா? தாங்க. ஆனால் அதுதான் நந்தனம். தமிழ்நாடு வேண்ட மாதிரி தமிழ்நாடு வேணுமா வேண்டாம்? அடுத்தம் தானே உங்களோட வேற என்ன ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் நாங்கள் என்ன நீங்கள் ஆன்லைன்ல போய் புக் பண்ணி பேப்பர் எடுத்தா செய்யுங்க. ஒரு 2 மாதம் இருக்கா செய்யுங்க. இப்போ தூவலி மேரேஜ் லைசன்ஸ் ஆன்லைன்ல போய் உங்களோட லாஸ்ட் டைம் பர்சன், உங்களோட லாஸ்ட் டைம் பர்சன், ஆஃப்டர் மேரேஜ் வாக்கு நேம் மாத்துறீங்கன்ற உங்களோட பர்சன் அவங்க லாஸ்ட் டைம் அதெல்லாம் போட்டு நப்பி அனுப்பும். அவங்க உங்களுக்கு அனுப்புவாங்க. திருப்பி எல்லாத்தையும் பார்க்க சொல்லணும். எழுத்து பிள்ளைங்க லாங் நேம் எல்லாம் அதை மேக் ஷூர் பண்ணுங்க. சரியா வேண்டும். திருப்பி கன்ஃபார்ம் பண்ணோன்னா போய் நீங்க பேமெண்ட் செய்ய வேண்டும், எடுத்துட்டு வரலாம். இப்ப இதுல போய் எடுக்கலாம். என்ன டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கலாம், அங்கேயே போய் எடுக்கலாம். சர்வீஸ் சென்டர் சாப்பாடு எல்லாம் சொல்ல போறீங்களோ அல்ல பேந்தோ? சாப்பாடு நீங்க என்னென்ன சொல்லுங்க. என்னென்ன கடை இருக்கு உங்களுக்கு? அப்பன் சோட்டிஸ்ல பட்டிஸ், ரோல், சமோசா 3 கிழங்கு ஐட்டம் கொண்டு எடுங்க. ரோல், சமோசா. அப்ப ரோலே எடுக்கலாம். ஸ்வீட்ஸ்ல என்ன வேணும்? கேசரி வேணுமா? பூந்தலட்டு வேணுமா? பைத்தமணி, மஞ்சள் லட்டு, மற்றது முறுக்கா பரத்துற முடியாது. முறுக்கு குழந்தைகளும் சாப்பிடு. சாப்பாடு பருப்பு கட்டாயம் வேணும். அடுத்தது குழம்பு என்ன வேணும்? வெண்டி தக்காளி இருக்கு, உருளைக்கிழங்கு தக்காளி இருக்கு, கத்திரிக்காய் குழம்பு இருக்குது, பன்னீர் பச்சை கடலை இருக்கு. எது உங்களுக்கு இருக்கு? அதுல ஒன்றுதான் ஒன்று எடுக்கலாம். என்ன எல்லாத்தையும் குழம்பு எடுத்து பிரயோஜனம் இல்லை. இந்த சாப்பாடு கத்திரிக்காய் குழம்பு டேஸ்ட் கூட. அதை நான் சொல்ல போறேன். நீங்க உங்களுக்கு தான் தெரியும். நீங்க கூட இப்ப உதாரணத்தை பாருங்க, இதை பார்ப்போம். எங்களோட உங்களுக்கு தான் தெரியும். ஆக்கலை பிடிக்கும். இருந்தாலும் நீங்களும் சொல்ல இல்லை வேணும். ஒரு சிலர் சில கறிகள் விருப்பம். இல்ல பன்னீர் எல்லாரும் சாப்பிட இங்க பாருங்க, இவ பருப்பு, கத்திரிக்காய் குழம்பு, பைத்தங்காய் பிரட்டல், மாங்காய் கரச்சம்பல், மரவள்ளி பூஜனை, கேழ்வரை. இவையும் கத்திரிக்காய் குழம்பு அடிக்கணும், பருப்பு அடிக்கணும், மரவள்ளி பூஜனைக்கும் பைத்தங்காய், கேழ்வரை, கேரட், மாங்காய் சம்பல் அடிக்கணும். அதுக்காக இதுதான் சரியான இல்லை. ஒரு சில விருப்பங்கள் உங்களுக்கும் இருக்கும். நல்ல டேஸ்டானதா இருந்தாலும் கத்திரிக்காய் குழம்பு. அப்ப குழம்பு கத்திரிக்காய் போடுவோம்.
கத்தரிக்காய் பிரட்டை. கத்திரிக்காய் குழம்பு. இல்ல அம்மா அதுவும் செய்யலாம், கத்திரிக்காய் பிரட்டலும் செய்யலாம். கத்திரிக்காய் பிரட்டை. வேற என்ன சொல்லு? பிரட்டலோ குழம்பு. என்ன குழம்பு? ஓகே, குழம்பு நல்ல அறிஞர். பிரட்டை வேண்டாம், இப்ப எனக்கு குழம்புமா. மற்றது சம்பல் என்ன போடுவோம்? மாங்காய் கரட் சம்பல் இருக்கு, தனி மாங்காய் சம்பல் இருக்குது, பீட்ரூட் சம்பல் இருக்குது, தனி கரட் சம்பல் போடலாம். கரெக்ட் சம்பல்லாம். Correct. மாங்காய் கரெக்ட் சம்பல். ஓகே. நீ சாப்பாடு சொல்ல பேசு. சாப்பாடை பத்தி தெரிஞ்சது. மற்றது இந்த வரை என்ன போடுவோம்? அந்த பச்சையில வர கேள் வர வேற என்ன இருக்கு? கடலை பேர் போடலாம், இல்ல கரண்ட சுண்டலா போடலாம், பீட்ரூட்ட சுண்டலா போடலாம். வேற எதுவும்? சளி கேல சளி களி. அலிஸ்டா. பேரு வித்தியாசம் தான். கல்வியா களியா? கலிஸ்டா. ஆனா நீ தாலி சளி கலிஸ்டா. என்ன மீனிங்? வேற தெரியும் என்ன தேவை. இல்ல ஏதாலும் ஒரு காரணம் இல்ல, இருக்கும். எனக்கு பிடிச்சா வச்சா. உங்களுக்கு பிடிச்சது செலக்ட் பண்ணி கூட தந்துக்கிறேன் நிறைய பேரை. எனக்கு இந்த பேர் பிடிச்சது வச்சு இவருக்கு இந்த கலிஸ்தான் பேரால நான் படுற பாடு தெரியும். காலிஸ்தான் தீவிரவாதி அப்போ ஒரு தரக்கும் இந்த பேர் இல்ல, அதான் நிர்வாகம். இந்தியாவுக்கும் நானே இல்ல வச்சேன். அம்மா யோசிக்கணும், ஒரு தரக்கும் இல்லாத பேருக்கு ஒரு தரம் வைக்க போறதும் இல்ல. ஒருத்தர் வைக்கல, ஒருத்தர் பேரு கனிஷ்டன். ஊர்ல இருக்கு இப்ப வந்திருக்கு இப்ப. ஆனா இந்த இப்படி ஸ்பெல்லிங்ல வராது. கனிஷ்டன் இது கனடாவும் கொண்டு போயிருக்காங்க. பசிக்குது உங்களுக்கு. பசிக்குது தானே, ஆனா என்ன பசிக்குது. பசிக்குது, ஆனா என்ன சாப்பிடப்படாண்டு இருந்தானா நீ சாப்பிடவும் மாதிரி கிடக்கு. ஃபுல்லா ஜாதி ഫുള്ളാണുണ്ടോ ഇതിലേയും ഇല്ല നീ ഇത് കൊളുകിരിക്കും അടിവ சொல்லிட்டாங்க ஹீரோ. അപ്പൊ നീ ഇതൊക്കെ ചാർജ് പോടില്ല ஃபுல் ஜாதி நான் போடு. அப்ப எத்தனை மணி இதோட கேட்டு கொண்டு வந்தேன். என்ன 4 பேருக்கு 4 அது சாப்பிடும். இது வச்சு அப்படிதான். இப்ப என்ன கதை? നല്ല കഥ இப்ப என்ன ஆமா புக் கல்யாணம் புக் பண்ணியாச்சு. இந்த நாட்டை கண்டுபிடிச்சு அது அந்த காலத்துல பிரச்சனை நடக்கண்டா வாக்கே தெரியுது அவாக்கு இப்ப பசிக்குது, அதான் பிரச்சனை, வேற ஒன்றும் இல்லை. இப்ப என்ன ஓகே புக் பண்ணியாச்சா? என்ன மாதிரி அப்போ ஓகே எல்லாம் ஹாப்பியா? எல்லாம் ஓகே, ஹாப்பி. என்ன சிம்பிளாக முடிஞ்சது. என்ன என்னெண்டா விளக்கம் என்னெண்டா கனடா கந்தசாமிலாம் புக் பண்ணியிருக்கிறோம். ஸோ 50 பேருக்கு துறப்பு காணல. அம்மா படுற பாடு போய்ட்டும் பாடா கிடையாது. அப்படிலாம் என்ன பிரச்சனை என்ற ஆளுக்கு ஆள் சந்தோஷம் இல்லை, குதூகலிக்குது போல இல்லை. என்னெண்டா இப்படி தானுங்க. என்னது புக் பண்ணியாச்சு. 6500 ரூபா எல்லாம் இன்க்ளூடிங் சாப்பாடு, மணவரை அண்டு டேபிள் அண்ட் சின்ன உங்களுக்கு அந்த வெட்டிங்கில் நீங்கள் பார்ப்பீங்க என்ன நடக்குதுண்டு. ஸோ 6500 ரூபா ப்ளஸ் எங்களை வீடியோ எல்லாம் நாங்கள் வெளியிலேருந்து கூட்டிகிட்டு வரணும். நல்ல ஒரு பேக்கேஜ் உண்டு, சிம்பிளாக செய்ய போகிறோம். வேறு லெவல். உண்மையிலே நான் எதிர்பார்க்கல எந்தெல்லாம் ப்ரைஸுக்கு செய்யலாம்ட்டு. கூட ப்ரைஸ் வருமாட்டா நான் யோசிச்சேன்னா, ஆனால் பார்த்தா சரியான குறைவில வந்திருக்குது. இவ்வளவுக்கு நான் இதெல்லாம் பெரிய லெவலில் திங்க் பண்ணேன். ஆக்கள் கூட்டினா தான் பெரிய லெவலில் ப்ரைஸ் வரும். எனக்கு ஆக்கள் குறைவு, அதால் இப்படி வந்திருக்குது. ஆக்களுக்கு ஏன் நான் நிறைய பேருக்கு சொல்லலைண்டா ரீசன் என்னென்னா பேர் எனக்கு இருக்குது, நிறைய ஆக்கள் வைக்கணும். ஸோ இப்போ சொல்ல போனால் நான் ஒரு 1000-1500 பேர் சொல்ல வேண்டி வந்துடும். அப்படி சொன்னால் தெரியும் தானே. இப்போ இந்த லைக் மிஸ் ஆகினா நிறைய இஷ்யூ, அதை விட பட்ஜெட் வேறு, பட்ஜெட்டும் பிரச்சனை தான். ஸோ ஆனால் இப்படி ஏண்டா பட்ஜெட் பிரச்சனை இல்லை, ஏண்டா அவ்வளோ பெரிய பட்ஜெட் இல்லை, சின்ன அமௌண்ட் தான். ஸோ கொஞ்சம் யோசிச்சு சில அவ்வளோ பிளான் சேஞ்ச் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. பார்ப்போம் என்னென்று உங்களுக்கு கண்டினியூ சொல்லுவேன். ஆனால் அந்த சாமி கோவிலில் தான் நான் புக் பண்ணிட்டேனுங்க. ஸோ ரிச்மண்ட்கிலும் நல்ல. ஸோ எனக்கு இந்த பேக்கேஜ் எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ இந்த பேக்கேஜை நான் புக் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இந்த உங்களுக்கு அடுத்த அப்டேட்டை தாரேன் என்னென்ட்டு. ஸோ வெட்டிங்னு கேட்டீங்க. ஸோ வெட்டிங்கு ஃபுல்லாக அப்டேட் உங்களுக்கு தாரேன்.